அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 உடைய சிலபஸ்ல திருக்குறள குறிச்சு நமக்கு மொத்தம் 10 தலைப்புகள் இருக்குது. அதுல முதலாவது தலைப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒழுக்கமுடைமை அப்படின்னு தலைப்பின் கீழ ஒரு 10 திருக்குறளையும், அதனுடைய பொருட்களையும், அதை குறித்த இலக்கணங்களையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் முதலாவது வந்து ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற குறள்ல முதலாவது திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்றது தான் இந்த குறளினுடைய பொருள். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஒழுக்கம் வெளுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆதலால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்ட்டு அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த நல்ல விஷயம், ஒரு குணாதிசயம் ஒருத்தட்ட இருக்கணும் அப்படின்றத குறித்து நம்ம திருக்குறள்ல பார்க்கிறோம். அடுத்ததா விழுப்பம் அப்படின்றது என்னன்னா சிறப்பு. ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். இலக்கண குறிப்பு, ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னன்னா தொழில் பெயர். படும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. 2வது குறள். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நல்ல துணை. அதை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். கஷ்டமான விஷயம். ஆனா எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்ன்றது ரொம்ப நல்ல துணை. ஆகவே அதை நம்ம என்ன செய்யணும், கடினமானாலும் எப்பாடுபட்டாவது ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இந்த திருக்குறள்ல பார்க்கிறோம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. சரிங்களா? சொற்பொருளை பார்க்கலாம். பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். இப்ப விரும்பி எம்முறையில விரும்பி ஆராய்ந்து, எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் அதுதான் ஒழுக்கம்தான் சிறந்தது, அதுதான் நல்ல துணை, அஃதே துணை, அதுதான் நல்ல துணை. ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும், காக்க அப்படின்னா வியங்கோள் வினைமற்று, பரிந்து தெரிந்து அப்படின்னா வினையெச்சங்கள், பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி. ஸோ இது எல்லாமே பிரித்தெழுதுக. 2வது குறள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கத்துடையது. 3வது பாருங்க, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இப்போ ஒழுக்கம் உள்ளவர் தான் உயர்குடியினர், அந்த ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். அதுதான் திருவள்ளுவர் சொல்றார். அப்போ ஒழுக்கம் இருக்கிறவங்க உயர்குடியினர், இல்லாதவங்க இழிகுடியினர் அப்படின்றத சொல்றாரு. பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். இலக்கண குறிப்பு, இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரெச்சம். இழிந்த பிறப்புனா பெயரெச்சம். அடுத்து 4வது குறள். ஏன் இதை நம்ம பெயரெச்சம்னு சொல்றோம்? உங்களுக்கு தெரியும், பெயரெச்சம்னா முதல் வார்த்தையினுடையது வந்து நமக்கு விகுதி வந்து ஆள முடியலாம். ஸோ இழிந்த, படித்த பையன், சிரித்த பெண், அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது எல்லாமே பெயரெச்சத்தை சார்ந்தது. மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்றத நம்ம இந்த குறள்ல பார்க்கிறோம். மரப்பினும் ஒத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் அந்த ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். இலக்கண குறிப்பு, கெடும் அப்படின்றது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொளல் அப்படின்றது அள்ளீற்று தொழில் பெயர். கொளல்ன்றது அள்ளீற்று தொழில் பெயர். அடுத்தது 5வது குறள், அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொருள், பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது.
அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொருள்: பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. பொருள் பொறுத்தவரையிலும் அழுக்காறுன்றது பொறாமை, ஆக்கம்ன்றது செல்வம். சரிங்களா? அணியை பார்த்துக்கோங்க. இதுல வந்து இலக்கண குறிப்புல உடையான் அப்படின்றது வினையாளனையும் பெயர். அணி வந்து ஓமை அணி. அப்ப பொறாமை உடையனோட செல்வம் நிற்காது, ஒழுக்கம் இல்லாத இடத்துல உயர்வு இருக்காது. இப்போ நம்ம வேலையில நல்ல ஒரு உயர்வு வேணும்னா என்ன இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கணும். இதனுடைய அணி வந்து ஓமை அணி. அடுத்த 6வது குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. பொருள்: இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படக்கூடிய குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். அதாவது ஒழுக்கம் தவறுதலான வரக்கூடிய குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் என்ன செய்ய மாட்டாங்களாம், அந்த ஒழுக்க நெறியிலிருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார், உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர், ஏதம்னா குற்றம், உறவோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். 7வது குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் ஈதாப்பழி. பொருள் என்னன்னு பாருங்க. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். உயர்வு வரும், மேன்மை வரும், சிறப்பு வரும், உயர்ந்த குடியினர், இது எல்லாமே நல்ல ஒழுக்கமுடையவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேர்மறையான விஷயங்கள். இப்போ ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். பொருள்: எய்துவர் அப்படின்னா அடைவார். எய்தாப்பழி, இலக்கண குறிப்பை பாருங்க. எய்தாப்பழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்தாத பழி அப்படின்னு சொல்லணும். பட் நமக்கு அதில் நம்ம விகுதியில் வந்து அது இல்லை, அதனால எய்தாப்பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று. 8. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். 8வது குறள். ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நல்லொழுக்கம் என்பது நன்மை எனும் விளைவை பெறுவதற்கான விதையாகும், தீயொழுக்கம் எப்பொழுதுமே துன்பத்தையே விளைவாக தரும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லொழுக்கம் அப்படிங்கிறது ஒரு நன்மை எனும் விளைவை பெறுவதற்கான விதை, தீய ஒழுக்கம் அப்படிங்கிறது துன்பத்தையே விளைவாக தரும். இதனுடைய பொருள் என்ன? இடும்பை அப்படின்னா துன்பம், வித்துன்றது விதை. இலக்கண குறிப்பு பாருங்க. நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னா பண்பு தொகை. அடுத்து 9வது குறள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. நல்ல ஒழுக்கம் உடையவர்கள் தவறியும் தன்னுடைய வாயினால தீமையான சொற்களை சொல்ல மாட்டாங்க. ஒல்லாவே அப்படின்னா இயலாது. இலக்கண குறிப்பு சொல்லல்னா தொழில் பெயர். 10வது குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் ஆவர். பொருள்: உலகம்ன்றது உயர்ந்தோர், ஒட்டன்றது பிறந்த, ஒழுகல்னா நடத்தல், வாழ்தல். ஸோ இதை வந்து நம்ம இந்த குறள் 10 திருக்குறள் மூலமாக முதல் தலைப்பு ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இதை பார்க்கிறோம். இதனுடைய மிக முக்கியமான சிறப்பே இதனுடைய தலைப்பை போலவே ஒழுக்கத்தினுடைய சிறப்புகளை தான் நம்ம இதில் பார்க்கிறோம். ஸோ இதில் நமக்கு திருக்குறளில் கொடுத்துருக்கிற சிலபஸில் ஒரு அதிகாரம் வந்து நம்ம இதில் பார்த்துட்டோம். ஒரு ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற தலைப்பின் கீழே 10 திருக்குறள் பார்த்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த குறள்கள் நம்ம பார்க்கலாம். நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முழுவதுமாக வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.